ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிளர்ஸில் நான் அனந்தலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி நவராத்திரி 3ஆம் நாள் பார்க்க போகிறோம். நைவேத்தியம் என்னென்னு அதுக்கு முதல்ல எள்ளு சாதம் சனிக்கிழமையாக இருக்குது. அதனால் எள்ளு சாதம் பார்க்கலான்ட்டு இருக்கேன். எள்ளு சாதம் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கு எள்ளு சாதத்துக்கு எள்ளு ஊற போட்டுட்டு 2 ஸ்பூன் எள்ளு எடுத்துட்டுருக்கேன். கருப்பு எள்ளு தான் எடுத்துட்டுருக்கேன். நான் இதை முதல்ல வறுத்துக்கலாம். அது தேவையானதாக என்னென்னு முதல்ல பார்த்துட்டுருவோம். எள்ளு 2 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். 2 வரமிளகா போரும் காரத்துக்கு எடுத்துட்டுருக்கேன். பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி 2 கட்டியாக எடுத்துட்டுருக்கேன். 2ஆக எடுத்துட்டுருக்கேன் பெருங்காயம். இதை நல்லா வறுத்துக்கலாம். முதல்ல எண்ணெய் விடாத வறுக்க வேண்டியது எள்ளை வறுக்கணும். அதனால் எள்ளை நம்ம எண்ணெய் விடாத முதல்ல வறுத்து எடுத்துட்டுருவோம். பாருங்க, எள்ளு நல்லா வெடிக்கிறது. இது போதும், எடுத்துடலாம். இதுலேயே நம்ம உளுத்தம்பருப்பு வறுத்துடலாம். அதுக்கு எண்ணெய் விட்டு வறுக்கணும். ஆனால் முதல்ல எள்ளை வறுத்துட்டேன். வரமிளகாய் போட்டுட்டு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு பெருங்காயத்தையும் போட்டுன்றேன். பாயசம் இன்னைக்கு பால் பாயசம் பண்ண போகிறேன். அதனால் பாயசமும் காட்டுறேன். சுண்டல் மத்தியானத்துக்கு சுண்டல் இது பண்ண போகிறேன். மொச்சை இன்னைக்கு ஊற வச்சுருக்கேன். மொச்சை சுண்டல் மத்தியானத்துக்கு. எள்ளு சிகிளியும் பண்ணலான்ட்டு இருக்கேன். சனிக்கிழமையாக இருக்கிறதுனால யாராவது திடீர்னு வந்தாலும் அவளுக்கு எள்ளு சிகிளி தரலான்ட்டு. போரும் செவந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. பால் பாயசத்துக்கு உருளி போட்டுருக்கேன். அடுப்பில் பால் பாயசத்துக்கு பால் விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் விடுவேன். ஏன்னா பொங்கி பொங்கி வழியும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் விட்டுக்குவேன். 2 கரண்டியாக தான் விடுவேன். இது காய்ச்சி ஆறின பால் விட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் இதை கொதிக்கட்டும். அரிசியை களைஞ்சி போடுவோம். கொஞ்சமாக தான் நான் விடுவேன் பால். அப்போ 2 ஸ்பூன் தான் அரிசி போட்டுருக்கேன். களைஞ்சிருக்கேன், அதை போட்டுருவோம். ஏன்னா அதிகமாக இது பால் தான் இருக்கணும், சாதம் இருக்கக்கூடாது. அதனால் 2 ஸ்பூன் தான் அரிசி போட்டுருக்கேன். நல்லா பால்லையே அரிசி வேகட்டும். வெந்தாட்டு சர்க்கரை போட்டுப்போம்.
பியூர் பாலே தான் ஊற்றிருக்கேன், தண்ணி எதுவும் விடவே இல்லை, பியூர் பாலே தான். நல்லா வேகட்டும் அரிசி. இப்படி பால் அரிசி வேக வேக பால் கொதிச்சு கொதிச்சு கெட்டியாகிட்டே வரும். இந்த பாருங்கள், இப்போ வந்து எள்ளு சாத்துக்கு வதக்கிக்கலாம். 3 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருது. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். மேலாக நம்ம கொஞ்சம் நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலான்னு கம்மியாக தான் விட்டுருக்கேன். கடுகு போடுறேன். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 4 முந்திரி போடுறேன். கருவேப்பிலை ஒரு ஆக்கு போட்டுக்கிறேன். டவரா தான் இதுதான் நான் சாதம் எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், எள்ளு பவுடர் பண்ணது போட்டுன்றேன். இதுலேயே உப்பும் போட்டு அரைச்சிட்டு இருக்கேன், அதனால் உப்பு போட வேண்டாம். ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அது சின்ன ஸ்பூன்னால ஒரு 4-5 ஸ்பூன் விட்டுருக்கேன் நெய். பால் பாயசம் ஆயின்ட்டுருக்கு, வேகட்டும் சொல்கிறேன். வெந்துட்டுருக்கு அரிசி. பால் விடலாம். ஒரு 3 கரண்டி விட்டுருக்கேன். இன்னும் அரிசி வேகவே இல்லை, இது அப்படியே தெரியறது. இன்னும் வேகணும்.
வேகட்டும். ரெண்டு ஸ்ட்ரிங் இது போட்டுட்டேன், அதுக்குள்ளே இது பண்ணாத விட்டுட்டேன், வீடியோ இதாக எடுத்து. இப்போ குங்குமப்பூ போட்டுருக்கேன், ஒரு 4 ஸ்ட்ரிங் போட்டுருக்கேன். பால் 2 கரண்டி விட்டுருக்கேன். எனக்கு கொஞ்சம் வேகட்டும், அரை வேக்காட தான் வெந்திருக்கு, நான் வேகணும். இன்னும் 2 கரண்டி பால் விட்டுட்டேன், இருந்த பாலை விட்டுட்டேன். கொஞ்சம் 1/2 லிட்டரு கம்மியாக 1/4 லிட்டருக்கு மேலே விட்டுருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், வேகட்டும் சாதம். இப்போ தான் கொஞ்சம் மசிகிறது. இன்னும் சாதம் கொஞ்சம் நல்லா மசியணும், இன்னும் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் பால் விட வேண்டியதுதான். குங்குமம் போட்டுட்டேன், ஸ்கிப் ஆகிடுது, அதனால் தெரியல. குங்குமப்பூ போட்டுட்டேன். ஏலக்காய் போடணும். இது கொஞ்சம் வேகட்டும், சாதம் கொஞ்சம் வேகணும். சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டு முந்திரி தாளித்து கொட்டினா பால் பாயசம் ரெடி. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இதை பாருங்கள், நல்லா சாதம் வெந்துருத்து. இதை பாருங்கள், சாதம் வெந்துருத்து. அதுக்கப்புறமா சக்கரை போட்டு சாதம் வேகவே வேகாது. நல்லா பாருங்கள், ஆஃப் ஒயிட் கலர் நல்லா வந்துடுது பாருங்கள். நான் குங்குமப்பூ போட்டிருக்கேன், இருந்தாலும் கலரும் நல்லா வந்துடுது. ஏன்னா பால் சுண்டி சுண்டி காஞ்சி இதை இப்போ வந்து ஒரு 200 சர்க்கரை இருக்கும் போட்டுன்றேன். இது நல்லா கொதிக்கட்டும், ஏன்னா சர்க்கரை பூரா கரையணும். அப்போ கரையும் போது நமக்கு திரும்பியும் தண்ணி விடும் பால், அத்தனையும் சர்க்கரை திரும்பி நமக்கு வந்து அது கெட்டியாயிடும். சர்க்கரை கரையட்டும், கொதிக்கட்டும். அப்புறமா நம்ம வந்து ஏலக்காயும் முந்திரியும் போடணும், நெய்யில் வறுத்து. அதான் சர்க்கரை போட்டுண்டாச்சு. நம்ம ஏலக்காய் பொடி போட்டுட்டு அது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டேன்னா, சர்க்கரை போட்டோன்னே கொஞ்சம் தண்ணியாக நீர்த்து விட்டுக்கும் பால். அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஏலக்காய் பொடி 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சர்க்கரை போட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வேணால் பால் விட்டுக்கிறேன், கொஞ்சமாக போதும். கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், இது வெந்துடுத்து. பால் பாயசம். இதுக்கு வந்து இப்போ முந்திரியை வறுத்து நெய்யில் வறுத்து போட்டுடலாம், இறக்கி வைக்கலாம். இல்லை, நெய்யில் முந்திரி வந்து 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். ஏற்கனவே 2-3 ஸ்பூன் விட்டுருக்கேன் நெய், தெரியறதா? நெய் கொஞ்சம் சூடாகட்டும்.
இதில் விட்டுடலாம். இதில் பால் பாயசம் வச்சாச்சு. இதோ பாருங்கள், பால் பாயசம் பண்ணியிருக்கேன். பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். மத்தியானத்துக்கு வந்து இன்றைக்கி இந்த சுண்டல் மொச்ச சுண்டல் பண்ணுறேன். அதை போடுற மத்தியானம் சுண்டல்.